Hi friends, welcome to my channel. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 11 அஃபிஷியலாக இப்போது 24th அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்கு. மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். மெமரி 4GB ரேம், ஸ்டோரேஜ் வந்து 64GB ஏதாவது இருக்கணும். சிஸ்டம் ஃபிர்ம்வேர் வந்து UEFI செக்யூர் பூட் கேப்பபிள் இதில் இருக்கணும். இந்த மாதிரி உங்களது வந்து இது எல்லாத்துலேயுமே DirectX 12 கூட உங்களில் இருக்கலாம். இது எல்லாம் இருந்து ஹிடன் ரெக்குயர்மெண்ட், ஒரு ஹிடன் ரெக்குயர்மெண்ட் அது இல்லாதனால என் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 வந்து ஒர்க் ஆகாது, அதாவது இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிருச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் ஃபார் கம்பேட்டபிலிட்டின்னு. இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிசி ஹெல்த் செக் இந்த ஆப்பு ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன், இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு. இதில் செக் நோன்னு இருக்குது பாருங்கள், நான் செக் நோ கொடுக்குறேன். திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11 அப்படின்னு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு நான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது விண்டோஸ் ப்ராசஸர் ரெக்குயர்மெண்ட். இது வந்து இங்கே அவங்க கொடுக்கல, ஓப்பனாக இங்கே தரல. ஆனால் அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தெரியும். விண்டோஸ் வந்து இப்போது இன்டெல் ப்ராசஸர்ஸ், உங்கள் லேப்டாப் இல்லை பிசி வந்து இன்டெல் ப்ராசஸர்னால் இதில் வந்து உங்களுடைய ப்ராசஸர் லிஸ்ட்டாக இருக்கணும். அதாவது என்ன அதுனா இன்டெல் ப்ராசஸர்னால் 8th ஜென்னுக்கு மேலே தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்டெல் i5 வச்சுருப்பீங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 8th ஜென் மேலே தான் ஒர்க் ஆகும். 6th ஜென் ஆர் 7th ஜென் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து எனக்கு தெரிய வந்த ஒரு உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக தான் இதில் இருக்கிற ப்ராசஸர்ஸ் தான் வந்து கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது வந்து AMD ப்ராசஸர்ஸ். இதோட லிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸோ பார்த்துக்கோங்க. இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரினா செக் பண்ணும்போது நாட் கம்பேட்டபிள், திஸ் பிசி கான் ரன் விண்டோஸ் 11 வரும். ஸோ எனக்கு வந்து வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சது, இல்லை நம்ம பிசிலையும் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற இது நான் சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி குழம்பி போயிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.